ஒருத்தருக்கு பக்கவாதமோ இல்லை இதய நோயோ ஏற்படும் போது கோல்டன் ஹவர்ஸ்க்குள்ள அவருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தே ஆகணும். இல்லைன்னா உயிருக்கே அது ஆபத்தா முடியும். அது என்ன கோல்டன் ஹவர்ஸ்? பக்கவாதத்தால் பாதிக்கப்பட்ட ஒருத்தருக்கு 4.5 மணி நேரத்துக்குள்ள ட்ரீட்மெண்ட் கொடுத்தே ஆகணும். அப்படி இல்லாத பட்சத்தில் ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் 1.9 மில்லியன் செல்கள் செயலிழந்து போகும். பேச்சு திறன், சிந்திக்கு திறன் பாதிக்கும். மூளையில இரத்த கசிவு ஏற்படுறதுக்கான அபாயம் ரொம்பவே இருக்கு. அதனாலதான் மெடிக்கல் ஃபீல்டுல இந்த 4.5 மணி நேரத்தை கோல்டன் ஹவர்ஸ்ன்னு சொல்றாங்க. இதுவே ஒருத்தருக்கு இதய நோய் ஏற்படும் பொழுது 1/2 மணி நேரத்தில் இருந்து 2 மணி நேரத்துக்குள்ள அவருக்கு முறையான ட்ரீட்மெண்ட் கொடுத்தே ஆகணும். அப்படி இல்லாத பட்சத்தில் இரத்த ஓட்டம் தடைபடுறதுனால அந்த பகுதியில் இருக்க தசைகள்ல கடுமையான வலி ஏற்படும். இதயத்தோட தசைகள் செயலிழக்க ஆரம்பிக்கும். உயிருக்கே இது மிகப்பெரிய ஆபத்தா போய் முடிய வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இந்த 2 மணி நேரத்தை கோல்டன் ஹவர்ஸ்னு சொல்றாங்க. சாலை விபத்து, பிரசவம் போன்ற பல அவசர காலகட்டத்தில் இந்த கோல்டன் ஹவர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது போல பல தகவல்களுக்கு நீங்க தமிழ் ஃபைல்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்றதும் முக்கியம்.